அங்க காவல்துறையினர்கள் இருக்கிறாங்க, தீயணைப்பு படை வீரர்கள் இருக்காங்க, நம்முடைய விழா குழுவினர் இருக்காங்க. இங்கே வருகை புரிந்து சிறப்பித்த நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய ஆசியுரையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் அன்னையானவள் அழகு தெய்வமாக, அழகு பதுமையாக, அலங்கார ரூபினியாக சர்வ் செய்கின்ற அந்த பாங்கை ரசித்துக் கொண்டு அன்னையானவள் இதோ அமர்ந்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வேலையிலே முழுசும் இறைநெறியோடு வாழ வேண்டும், அம்பாளோட நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் சுப காரியங்களை தள்ளி வச்சாங்களோட இந்த மாசம் கெட்ட மாசம் எல்லாம் கிடையாது. அதாவது இந்த மாசத்துல நாம தெய்வ நினைப்போட இருக்கணும், இறை வழிபாட்டை செய்யணும், அம்பாளை வழிபாடு பண்ணணும். இந்த சுப காரியங்கள்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாறி போயிடும். இந்த இறை பணியை நம்மளால சரியா செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் ஆடி மாதத்தை ஒதுக்கி வைத்தார்கள். அப்படி இந்த ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த சிறப்பு என்ன, நம்முடைய இந்த மனம் என்கிற பீடத்திலே அம்பாளை அமர செய்து வழிபடுகின்ற மாதம். ஆகவே இது ஆடி மாதம் பீடை மாதம் அல்ல, பீட மாதம் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அன்பர்களே, பக்த கோடிகளே, அதுவரையில் பக்த கோடிகள் எல்லாம் தீமிதி உற்சவத்தை கண்டு மகிழ வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, பக்த கோடிகளே, யார் மேல எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து அதி அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. தீமிதிச்ச பக்தர்கள் எல்லாம் நேரா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உண்மையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்பதற்கிணங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக, அநாத ரட்சகியாக, அவளை தாண்டின தெய்வமே இல்லை என்று சொல்வதற்கிணங்க ஆதிசக்தி என்கிற ஒன்று, சிவசக்தி என இரண்டாகவும், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மூன்றாகவும், ரிக், யசுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வகை வேதங்களாகவும், நீ மகாவித்தியை என 10ஆகவும், அகிலம் முழுவதும் 1000 பெயர்களோடு விளங்கக்கூடிய அன்னையானவள் இந்த கஷேத்திரத்திலே முத்துமாரி என்கிற பெயர்நாமத்தோடு கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, பக்த கோடிகளே, இங்க அருள் ஒரு அம்மா ஆடிட்டு இருக்காங்க. அவங்க கூட அட்டெண்டர் யாராவது ஆயிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கின்ற பக்தர்கள் நிறைய பேர் நான் காலையில பார்க்கின்ற போது பலர் நடந்தே தான் வந்தாங்க. ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்துல நம்மளுடைய வீடு இருந்தாலும் அங்க இருந்து நடந்தே வந்து இங்க கோயில்ல காப்பு கட்டிக்கிட்டு இந்த நீண்ட வரிசையில மணிக்கணக்கில் காத்திருந்து இன்றைய தினம் அன்னையானவருடைய தீமிதி உற்சவத்திலே தீ மிதிக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு கையிலே காப்பு கட்டி கொண்டு இவர்களெல்லாம் ஒரு பச்சிலைன்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்கார். நம்மளால கோவிலுக்கு எதுவுமே செய்ய முடியலையே என்று எத்தனையோ பக்தர்கள் வருந்துவார்கள். அதுக்கு காப்பிரைட், அதனுடைய உரிமையும் ஒரு டாக்டர் வந்தனா சிவாங்கிற ஒரு போராட்டம்